புவனேஸ்வரி பேசுறேன், ஆதிஷா ஹாலிஸ்டிக் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு நான் சொல்ல போறது குழந்தைங்களுக்காக. என்ன டாக்டர் சொல்றீங்க? குழந்தைங்க பெரும்பாலும் பழம் சாப்பிட விரும்புவாங்களா, ஜூஸ் குடிக்க விரும்புவாங்களா? கண்டிப்பா ஜூஸ் தான். ஜூஸ் நல்லதா இல்ல பழமா சாப்பிடுறது நல்லதா? கண்டிப்பா பழமா சாப்பிடுறது தான் நல்லது. என்ன டாக்டர் சொல்றீங்க? பழம்னாலும் ஜூஸ்னாலும் ஒண்ணு தானே, பழத்துல இருந்து தானே ஜூஸ் எடுக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஜூஸா எடுக்கும் போது அதுல என்ன பண்றோம் அப்படின்னா, ஒண்ணு பால் ஊற்றுவோம், இல்ல தண்ணி நிறைய கலப்போம், இல்ல ஃபில்டர் பண்ணி அதுல இருக்கிற ஃபைபர் எல்லாத்தையும் எடுத்துருவோம், இல்ல சுகர் ஆட் பண்ணுவோம், இல்ல வேற டைப் ஆஃப் சியா சீட்ஸ் அந்த மாதிரி எதையாவது ஆட் பண்ணுவோம். ஆக மொத்தம் அந்த பழத்தோட நியூட்ரிஷன் கம்ப்ளீட்டா போயிடும். என்ன டாக்டர் புதுசா சொல்றீங்க? உண்மைதாங்க. பழமா சாப்பிடும் போது மட்டும்தான் இயற்கையா உள்ள எல்லா நியூட்ரிஷனோடையும் எல்லா சத்துக்களோடையும் நமக்கு வந்து சேரும். அதனால குழந்தைங்களா இருந்தாலும் பழமா தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிடறதுனால என்ன நன்மை கிடைக்கும் டாக்டர்? கண்டிப்பா நிறைய நன்மைகள் இருக்குங்க. ஃபைபர் அப்படியே எடுத்துக்கிறதுனால பழங்கள் மூலியமா எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆகும். நம்மளோட கட் ஹெல்த்தை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். வயிறு குடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் குறையும். நல்ல ஸ்டாமினாவோட ஆக்டிவா இருக்க முடியும். சோர்வு அவ்வளவு சீக்கிரத்துல வராது. அப்போ பழம் எப்ப எடுத்துக்கணும்? காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கலாமா, இல்ல சாப்பிட்ட உடனே எடுத்துக்கலாமா, இல்ல சாப்பாடோட சேர்த்து எடுத்துக்கலாமா? கண்டிப்பா இது எதையுமே செய்யக்கூடாதுங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? பழத்தை எப்ப சாப்பிட்டா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா கிடையாது. ஒண்ணு காலை சாப்பாடுக்கும் மதியான சாப்பாடுக்கும் நடுவுல இருக்கிற ஸ்நாக் டைம்ல எடுக்கணும், இல்லைன்னா மதியான சாப்பாடுக்கும் நைட் சாப்பாடுக்கும் உள்ள ஈவினிங் டைம்ல அந்த ஸ்நாக்ஸ்னு ஒதுக்குற டைம்ல தான் எடுக்கணும். அப்படி எடுத்தா மட்டும்தான் அந்த பழத்துக்கான சத்து நம்ம உடம்புல போய் சேரும். இது மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.